அல்லவா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல்கம் எவ்ரிஒன். ஓகே, நான் இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சொக்கா நேற்று பார்த்தேன் சைட்வேஸ் தான் மோட்டிவேட் பண்ணது. இதை வச்சு நான் என்ன சொல்லியிருப்பேன், லைக் மேலே பிரேக் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பேச்சுவோம், இது மேலே தான் போக பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த 46 ஐஸ் ஓப்பன் இண்டஸ்ட்ரிட்டால பார்த்தோம்னா, நம்ம கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 2 lakhs கான்டாக்ட் ஷார்ட் ஷெல்லையும் கால்ஸை செல் பண்ணி டீம் பை பண்ணி ஓவராலாக லைக் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அந்த பொசிஷனில் தான் இருந்தாங்க மீன்ஸ் எஸ்டர்டே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாருங்க செல் பண்ணியிருப்பாங்க. 4 lakhs போட்டையும் 1 lakh நியர்லி 5 lakhs போட்டு வந்து செல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. மீன்ஸ் மார்க்கெட் வந்து அப்படின்னு தான் பொசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் அப்படியே இங்கே வந்து பார்த்தா பொசிஷன் மேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. நியர்லி 5 lakhs கான்டாக்ட் இந்த ஏரியாவில் இருக்குது. மார்க்கெட்டு சைட்வேஸாக இருந்திருக்கு. ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா மார்க்கெட் சரியாக ஃபால் ஆயிருக்கு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்து இன்னைக்கோட டேட்டாவை எடுத்து பார்த்தா பாருங்க 29 இதில் பார்த்தோம்னா கிளைண்ட் ஃபுல்லாக முட்டையும் செல் பண்ணியிருக்காங்க, காலை பை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லாக பையில் தான் இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட்டு ஹெவி ஃபால். ஓகேங்களா, இவங்க வாங்கின பொசிஷன்லாம் இருக்குது. இவங்க நேற்று புட்டை செல் பண்ணியிருப்பாங்க, மேலே போகுன்ட்டு பொசிஷன் மேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் ஃபாலாக இருக்குது. தட் மீன்ஸ் புட்டை பை பண்ணியிருப்பாங்க. இவங்க புட்டை பை பண்ணி தான் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. மீன்ஸ் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆவரேஜ் புட்டை பை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஹெவியாக புட்டை பை பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் காலை செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு ரவுண்டில் தான் சரியான பேரிஷ். ஓகே ஓகேங்களா, இப்போ என்ன கதைனா இவங்க புட்டு செல் பண்ணது வந்து 7 lakh கான்டாக்ட் இருக்க மாதிரி. மீன்ஸ் மார்க்கெட்டு மேலே தான் மேலே மூவ் ஆகும் அப்படின்ட்டு. இவங்க காலையிலேருந்து ஃபுல்லாக புல்லிஷ்லேயே இருந்திருக்காங்க ரிட்டைலர்ஸ் ஃபுல்லாக. மார்க்கெட் ஆனால் நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ யார் லாஸ் பண்ணியிருப்பா அந்த இடத்துல? ரீட்டைலர்ஸ். ஸோ இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ரீட்டைலர்ஸ் தான் இருக்காங்க. இந்த ஏரியாலாம் ஹெவியாக பை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெவியாக பை பண்ணும்பொழுது மார்க்கெட் இந்த இடத்துல செம்ம ஃபாலோ. இது எதுக்கு ஆச்சுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். என்னால் பண்ண முடியல. மேபி நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி அப்டேட் கண்டுபிடிச்சிட்டானா. இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கல. ஒரு சில இடத்துல எம்எஸ் பேலன்ஸ் ரீபேலன்ஸிங்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் என்னன்னு தெரில. இந்த பாருங்க ஹெவி ஃபால். அது அந்த 2:30 லைக் 3 o'clock பாருங்க. மைண்ட் என்ன பேசுறதுன்னு எனக்கு வரல.
திங்க் அன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸீட் பண்ணியிருந்தேன். நெல்லை நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு 30% ப்ராஃபிட் புக் பண்ணேன். இன்னைக்கு அதோட ரிசல்ட், நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இது என்னால் சொல்ல முடியல என் வார்த்தையால. ரியலி நான் வந்து 190 ரைட்டுங்களா? 190 20 to 190 இந்த லெவலில் நான் எக்ஸிட் பண்ணேன். நியர்லி ஒரு 120 to 150 அந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 13% ஜஸ்ட் திங்க். பாருங்களேன், நான் வித்த இடம் எங்கே இருக்கு, அடுத்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்க. லிட்டரலி I couldn't sustain this level. இதுக்கான ரீசன் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போமா? ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணுறான்னு தெரியல. ஃபார்மா மார்ச் 2026 இல்லை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்திருக்கு. சேல்ஸ் 739K ப்ளஸ் அது எக்ஸ்பென்ஸ் 600 ஓபி 28. இதில் நெட் ப்ராஃபிட் பாருங்க 269. ப்ரீவியஸ் குவார்ட்டரோட அதிகம் தான். பட் இயர் ஆன் இயரை விட ரொம்ப கம்மி. குவார்டர் ஆன் குவார்டர் ஓகே, இயர் ஆன் இயர் ரொம்ப லோ. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 406 crore பண்ணியிருக்காங்க. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 269 crores தான் பண்ணியிருக்காங்க இந்த சேம் குவார்ட்டரில் மார்ச். ஸோ இபிஎஸும் டவுன் ஆயிருக்கு. இபிஎஸும் 14.96 ஃபஸ்ட்டு 22.70 இருக்கு. அப்போ என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் சேலரி அதனது ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இங்கே தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ரேட் 29 எஸ்டிமேட்டட் 15. ஆனால் ஏர்னிங்ஸா வந்துருச்சானே. என்ன இத்தனை இருக்கு பேட்டரி வச்சுவோம். இன்னும் அப்டேட் பண்ணல இதில். ஸ்க்ரீனெல்லாம் ஓகே வந்துருக்கு.
ஓகே. சொல்லணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ஏன்டா? ஏதோ மாதிரி 2 சேர்ந்தா இருக்கா? ஓகே. இங்க பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட் இல்ல. அதனால கொட்டி விட்டுருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே வீக்கா இருக்கு மார்க்கெட்டு. HDFC பேங்க் பார்ப்போம். ரெக்கவரி வந்திருக்கு. இன்னும் நான் 5 மினிட்ஸ்ல போய் பார்ப்போம். பாருங்களேன், ரெக்கவரி வந்திருக்கு. பட் இதெல்லாம் ஓகே தான். நான் ஒரு பொசிஷன் எடுத்தேன்னு சொன்னார்ல, அது இதுதான் இருக்கு. மேபி நான் அதை ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் அகைன் வேற ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணலாம். ஓகே. ஆல்மோஸ்ட் இங்கே எடுத்தேன். இப்பயே 50 ருபீஸ் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ டார்கெட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். பட் இருக்கட்டும், மந்த்லி கான்ட்ராக்ட் தானே. டோன்ட் ஃபீல். இந்த மந்த்தே இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மந்த்லி க்ளோசிங் தானே. மந்த்லி க்ளோசிங் எப்படி இருக்கு பார்ப்போமா? ஆல்மோஸ்ட் அன் இன்சைடர் கேண்டில். ஆல்மோஸ்ட் இல்லை, கம்ப்ளீட்லி இன்சைடர் கேண்டில் தான். 3 மந்த்ஸோட சைட்வேஸ் தான். நெக்ஸ்ட் மந்த் ஐசிஐசி சேம் இன்சைடர் எஸ்பி ஆல் டவுன் டு தி ரெண்ட். ஓகே. கோட்டக் சேம் இன்சைடர். கோட்டக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஹூ நோஸ், ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பாசிபிலிட்டி இல்லை. பிரேக் அடிச்சா சரியான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட். பேங்கிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை ரிலையன்ஸ் ஆமாம் ப்ரோ. எஸ், of course. See guys, இங்கே அந்த அளவுக்கு ஒரு ஃபால் இல்லை. Trend will be down in the morning. எந்த ஸ்டாக்ல தான் கான மூமெண்ட் இருந்திருக்கும்? டிசிஎஸ் தான் ஏதோ அன்வான்டா பண்ணிட்டு இருக்கான். லிட்டரலி பாருங்களேன், காலையில் எங்க இடந்தோம் 2,300 இருந்தோம். இவர் 2,200 இருக்கான். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், 100 ரூபா ஒரு ஸ்டாக் வந்துருக்கு. பட் ஏன் லெவலுக்கு இன்னும் வரல. ஏன் வரல? டிசிஎஸ் நான் என்ன செய்யறேன்? லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ஏன் வரல? ஃபியூச்சர்ஸ் சரி.
பிசிஎஸ் ஏன்டா பிஎஸ்சியா வந்துட்டு இருக்கு? என்எஸ்சி தான்டா எனக்கு வேணும். இங்க பாருங்க, களி குழப்பிட்டேன். பார்த்தீங்களா, இவனை தான் பிடிச்சி வெளுத்து விட்ருக்கானுங்க போல ஐடி செக்டாரில். அப்போ 228 அந்த ரேஞ்ச் வந்து மறுபடியும் பை பண்ணுவேன். ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல லாஸ்ட் டைமு. இங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், மிஸ் ஆயிட்டு. பட் இந்த வாட்டி டேரக்டாக பை பண்ணுவேன். செக்டார் வைஸ் பார்த்துட்டு வந்துடலாம். யாரை பிடிச்சி கொட்டியிருக்காங்கன்னு தெரியும்ல டே டைம் பார்த்தாலே. மெட்டலில் தான் போட்டு மண்டையை கொட்டிடுவேன். இப்போ மெட்டலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு வச்சுக்கோங்களேன். வருமால ப்ராஃபிட் புக்கிங்னு வச்சுங்க கைஸ். மெட்டலும் கைஸ், மெட்டல் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நெகட்டிவ்ல தான் இருக்கும். கன்சப்ஷன் ஆல்சோ கைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொட்டி விட்டுருவாங்க. எனர்ஜி இண்டெக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ். ஓகே கைஸ், சொன்ன மாதிரி தான் ஐடிலையும் ஃபார்மால தான் கொஞ்சம் வேலையை காட்டிடுவானுங்க பாருங்க. இப்போ நான் டாக்டர் டெஸ்டியுமே கூட கொஞ்சம் ப்ரெஷர் வச்சுருக்கேன். என்ன வச்சு ரெட்டியெல்லாம் தப்பிச்சிட்டாங்க கைஸ். பாருங்க, நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு ரெட்டி ஆல்மோஸ்ட் 1300. ஏன் இது பிஎஸ்சி மாறிக்கலாம்னு எனக்கு தெரியல. யாரா செஞ்சா சொல்லுங்க. என்எஸ்சி தான் எனக்கு வேணும். வை இட்ஸ் சேஞ்சிங் பிஎஸ்சி எவ்ரி டைம். ஹேட் இட் ப்ளஸ் எஸ். ஓகே, மண்டே எப்படி இருக்கும்னு ஒரு வார்த்தை பேசிடலாம். இந்த ஃபாலில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் ஃபாலாக இருக்குது. ஸோ அன்டில் த ட்ரெண்ட் become negative, just follow that negative trend. But most probably I am expecting a bullish. Guys, இது எப்படி ஆகும்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறேன். ட்ரை பண்ணி திங்க் பண்ணலாம். ஃபாலாக இருக்கா, ஏதோ ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்துட்டு எகைன் ஒரு இது இந்த கேண்டில் மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் தானே. இப்போ இதோட ஒரு லிக்விடிட்டி அடிச்சுட்டு மேலே தானே போவோம். மேபி இருக்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை நாளைக்கு ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா, பட்டு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஸ்டாப் லாஸு ஷார்ட் அடிக்கும் பொழுது. பட் இஎம்ஐ பிரேக் அடிச்சிருக்கு, இதோட ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கணும். பட் மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு ரிவர்ஸ்க்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். த டே லோ
யூஎஸ் மார்க்கெட்டை கூட பாருங்களேன், நியர்லி 100 பாயிண்ட்ஸ் கேப்பை பக்கத்துக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ஓகே, நாளைக்கு கேர்ஃபுல்லாக மண்டே ட்ரேட் பண்ணணும். செல்ஃபு தான் கைஸ், இதே லெவல் தான் நாளைக்கு வாட்ச் பண்ணணும். நாளைக்கு டே ஹையும் டே லோவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. எங்கே ரிவர்சல் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு டே லோவிலே பாருங்கள், ரிவர்சல் ஏதாவது கிடைக்கான்ட்டு. இல்லைன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது அப்டேட் கிடைச்சுன்னா அது இன்ஃபார்ம் பண்ணுறேன். ருபீஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு கைஸ். விக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏதோ ஒரு பதட்டம் இருக்கிறது, லிட்ரலி ஏதோ ஒரு பதட்டம் இருக்குது, என்னன்னு தெரியல மாதிரி. ஒரு பதட்டம் இருக்குது லிட்ரலி. இது ஒரு பாலுக்கான அறிகுறி மாதிரி காமிக்குது. பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக எஸ்எல் போட்டு பாலட் மூவ் பண்ண வேண்டிதான். இன்னைக்கு 88லேருந்தாவே இன்னைக்கு $2 இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லையா, 86 கிட்டத்தட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு. பாருங்க, இதெல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கு. பட் மார்க்கெட்டை மட்டும் நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ட்ராப் ரெடி பண்ணிருக்காங்க, பியர் ட்ராப். பேரிஸ் மாதிரி காமிச்சிட்டு திரும்பி மேலே போக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்னைக்கு ஏதோ ஒரு லக் இருக்குது, அதனால இந்த ஸ்டாக்லாம் மட்டும் எக்ஸிட் ஆகிட்டேன். பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏதாவது பிக்கப் பண்ணணும் சொல்கிறேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கே பிக்கப் பண்ணலாம். பிஇ பார்த்தீங்கன்னா 1 இயரில் இப்போ ஆல்மோஸ்ட் மீடியன் பி கீழே தான் இருக்குது. ஸ்டில் இதுவுமே ஒரு கன்சிடரபிளாக தான் இருக்குது. எனக்கு 12.8 தானே. ஸோ ஒரு நாள் மண்டே வெயிட் பண்ணுவோம். அகெயின் ஃபால் ஆனிச்சுன்னா பட் லோவில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிலோ 900 அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். ஓகே, நான் சில ஸ்டாக்கை பார்க்க நினைச்சேன். ஏன்டா அந்த பிஎஸ்சி வந்து தொலைது, யாரடா வேணும் பிஎஸ்சி குப்பையில் ஏடி. எனக்கு பிஎஸ்சி வேணும்டா, ஏன்டா வந்து தொலைது மானக்கட்ட மாதிரி. சரி, இந்த ஸ்டாக்கில் ஒரு காலத்தில் 500 வச்சுருந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு இது வந்து 1180 இருக்குது. நான் பார்க்கும் ஒரு 1217 இருந்துச்சு. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். பட் இப்போ 180. ஓகே, சிம்பிளாக பாருங்க. இந்தியா வீட்டில் வந்து ஓகே happen sometimes, most of the times. LIC I 400 ஸ்பிளிட் கொடுத்துருக்கானா. 2:1. தட் மீன்ஸ் இப்போ வந்து 8:11 இருப்பான். இதை நான் வச்சிருந்த காலகட்டம்னா இந்த இடத்துல இருந்தேன்.
இந்த இடத்துல இருந்தேன். இப்போ நான் வச்சிருக்கும் போது 500 அந்த ரேஞ்சில் வச்சிருந்தேன் எல்ஐசியை. இந்த இடத்துல வாங்கி வச்சுருந்தேன். இப்போ 290 ஹோல்ட் பண்ணுறதோட பெனிஃபிட்டை பார்த்து கொடுங்க. எட்டாவது என்னாச்சு? எட்டாவது 250யா? சரி, என்னன்னு தெரியல, பாருங்க. இந்த இடத்துல வாங்கி வச்சிருக்கேன். நீங்கள் 65 அந்த ரேஞ்சில். ஓகே. I got some free stocks. ஓகே, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்ப்போம். சேஃபாக ட்ரை பண்ணுங்க.